தமிழ் மொழியுடைய சிறப்புகளை எடுத்துக் கொள்ளக்கூடிய வகையில் பன்னாட்டு கருத்தரங்கம் மொழியுடைய வளர்ச்சிக்கு நடத்தப்படுகிறது. உலகில் பல மொழிகள் இருந்தாலும் பன்னாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஒரு மொழிக்கு உண்டியிருந்தால் அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்களாகிய நாம் மட்டுமாக தான் இருப்போம். அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்தக்கூடிய அளவிற்கு அந்த மொழியுடைய தொன்மை, பழமை, புதுமை அல்லது இலக்கிய வளமை அல்லது தொல்காப்பிய சிறப்பு போன்றவைகள் அந்த மொழிகளுக்கு உண்டியிருந்தால் அது நான் காணக்கூடிய இளைய தம்பிமார்கள், இளைய தங்கைமார்கள், மாணவ மாணவியர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்புடைய இலக்கியங்களை எல்லாம், இலக்கண சான்றுகளை எல்லாம் பாடநூல் வாயிலாக படிக்கிற பருவத்தில் இருந்தாலும் கூட மொழியின் மீது இருக்கிற ஆர்வம், அக்கறை, பற்று, பாசம், எதிர்பார்ப்பு இந்த நேரத்திலும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவர்கள் பன்னாட்டு கருத்தரங்கத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் எந்த காலத்தில் அழிக்க முடியாத ஒரு மொழி தாய்மொழி தமிழ் என்பதை நம்முடைய ஜெயின் கல்லூரியில் இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. அது நமக்கு பெருமை மிகுந்த செயல். இங்கே கற்றறிந்து தமிழ் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், புலமை மிகுந்தவர்கள், ஆற்று மிகுந்தவர்கள். ஒரு மொழியினுடைய சிறப்பு என்பது பேசுகிற ஒரு மொழியின் ஓசை மட்டுமல்ல, அந்த மக்களுடைய வாழ்வியல், பண்பாட்டை, நாகரிகத்தை கற்றுத்தரக்கூடியது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று போகப்படுகின்ற தமிழ்நாட்டில் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகணிக்க தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என்ற பெருமையெல்லாம் உடைய நம்முடைய தாய்மொழி தமிழை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழறிஞர்கள், பிறமொழி பயிலக்கூடியவர்கள் கூட தமிழ் மொழியை விரும்பி கற்கிறார்கள் என்று சொன்னால் மாத்தால் மதித்து உயர்த்திய ஒரு மொழி தாய்மொழி தமிழ் என்பது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இது பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு சூழல்களில், பல்வேறு ஆட்சியாளர்களில், பல்வேறு மன்னர்களால், பல்வேறு பிரதேசத்தை அந்த குறுநில ஆட்சியாளர்களால் மொழிக்கு ஆபத்து வந்தது உண்டு. அந்த ஆபத்தை எல்லாம் கடந்து, அழிவுகளை எல்லாம் கடந்து, எதிர்ப்புகளை எல்லாம் கிடைந்து இளமை குன்றாமல் ஒரு மொழி உண்டியிருந்தால் அது முதலிடத்தில் இருக்கிற மொழி தமிழ் மொழி என்பது நமக்கு கிடைத்திருக்கிற இன்னும் கூடுதல் சிறப்பு என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் தாய்மொழி தமிழுக்கு ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் தலைநகர் சென்னையில், சென்னை பல்கலைக்கழகத்துடைய தமிழ் துறையும், நம்முடைய சங்க பலகையும், நம்முடைய ஜெயின் கல்லூரியில் இருக்கக்கூடிய தமிழ் துறையும் கற்றறிந்த சான்றோர்களால் இளைய தலைமுறைக்கு அடுத்த கல்வி உணர்வை, தமிழ் உணர்வை ஊட்டுவதற்கு கூட்டுவதற்கு கொண்டு சொன்னால் இது போன்ற ஆய்வு கூட்டங்கள், அறிவு கூட்டங்கள், அறிவு சார்ந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்பதில் ஆர்வமுடையவன் நான் பொதுவாக ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் என்று சொன்னால் மேடை ஏறியதற்கு பிறகு, பிறகு இதை பற்றி சொன்னதற்கு பிறகு அரங்கத்திலே புன்னகை வரும், கரவொலி வரும், சிரிப்பார்கள். ஆனால் என் தம்பிமார்கள், மாணவ செல்வங்கள் அரங்கத்தில் நடந்து வரும் பொழுதே என்னை பார்த்து சிரித்த முகத்தோடு வரவேற்ற முதல் கல்லூரியும் நம்முடைய ஜெயின் கல்லூரி என்பது மற்றற்ற மகிழ்ச்சி. அதற்கு காரணமாக நாம் உலகத்தில் கோவில் சிரிப்பதற்காக அல்ல, உயர்கல்வித்துறை அமைச்சர் என்பதற்காக அல்ல, தாய்மொழியுடைய பன்னாட்டு தமிழ் கருத்தரங்கத்தில் கலந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிற ஒரு சிறப்பு வருகிறார். எனவே அவரை இம்முகத்தோடு வரவேற்பதுதான் தமிழர் கடமை என்று காலதாமதமாக வந்தபோதும் சிரித்த முகத்தோடு அந்த தமிழ் மரபை கட்டிக்காத்த கல்லூரியும் ஜெயின் கல்லூரி என்பது இன்னும் கூடுதல் சிறப்பாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் உங்களோடு இருக்கிறனா என் அன்பு தேர்வுகள், மாணவ தேர்வுகள் இருக்கிறார்கள். கோபீசன் இன்றைக்கு தமிழகத்தின் மேல் உறுப்பினர்களாக இந்த விழாவில் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை பற்றிய குறிப்புகளை, என்னை பற்றிய தகவலை இங்கே அறுவை சகோதரி வாசித்தார். கல்வி மாவட்டத்தில் ஏதோ ஒரு பகுதியில் குக்கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கல்வி பயணத்தில் வைக்கிறவன் இந்த கோபீசன். நீங்க படிப்பது தலைநகர் சென்னை. தமிழ் வளர்க்கிற பெருமை ஜெயின் கல்லூரிக்கு நிரப்ப உண்டு. பல்கலைக்கழகத்துடைய தமிழ் துறையும் ஜெயின் கல்லூரிய தமிழ் துறையும் இருந்து பன்னாட்டு கருத்தரங்கத்தை, தமிழ் கருத்தரங்கத்தை நடத்துகிறது என்று
நம்பிக்கையும் இல்லாத தமிழ் பற்று இந்த ஜெயித்தவர்களுக்கு நிரம்ப இருக்கிறது என்பதை அவர்களுக்கு அறிமுகப்படுத்திக் அன்பு செல்வங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு மாணவியர்களுக்கு குழந்தைகளுக்கு அன்போடு தெரிவிப்பது தலைநகர் சென்னை நீங்கள் பிடித்தாலும் இன்றைக்கு பல்வேறு கிராமப்புற பகுதியில் வருபவர்கள் மனதிலே உண்டு. நான் சென்னைவாசியில் சொல்லலாம், நான் சந்தனம் உட்பட. ஆனால் மூதாதையர் யார், அப்பா யார், தாத்தா யார், பாட்டியார் என்று கேட்டால் அவர் வருகை கிராமப்புறமாக தான் இருக்கும். நம்மில் பலரும் கிராமப்புற மாணவ மாணவர்களுக்கு உண்டு. எனவே கல்வி கற்பதில் சிறந்த கல்லூரி நிர்வாக நம்முடைய கல்லூரியில் பல்வேறு துறைகள் இருப்பினும் பல்வேறு விளையாட்டு பிரிவுகளில் புகழுடைய கல்லூரியாக நம்முடைய கல்லூரி இருந்தாலும், பல்வேறு ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்குகிற கல்லூரியாக நம்முடைய கல்லூரி இருந்தாலும், உலக அளவில் அலங்கரிக்கப்பட்ட பல பகுதிகளை உருவாக்கி தந்த கல்லூரி மாணவர்களை தந்த கல்லூரி நமது கல்லூரியாக இருந்தாலும், முழு வளர்ச்சியில் தலைநகர் சென்னையில் முதல் கல்லூரியாக இருக்கிற கல்லூரியும் இது ஜெயின் கல்லூரி என்பது இந்த பன்னாட்டு தமிழ் கருத்தரங்கத்தை நடத்துகிற உணர்வோடு கொண்டிருக்கிறேன்.